வெல்கம் டு சுபார்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப அழகான ஒரு சோட்டி ஸ்டிச். அதாவது இது நடுவில் வந்திருக்கு பார்த்தீங்களா, ஒரு கிராண்டான லுக்கு வேணும். ஆனால் ரொம்ப சிம்பிளான டிசைனாக இருக்கணும், அஃபோர்டபுள் ப்ரைஸாக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சஸ் எப்படி போடணும்னு சொல்லித்தரேன், அதுக்கப்புறம் இதை பார்ப்போம். ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு லைன் நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த லைனில் சோட்டி ஸ்டிச் எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த ஸ்டிச்சஸ் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனால் நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி உங்களுக்கு வந்துருச்சுன்னா எவ்வளோ ஈஸியான ஸ்டிச்சஸ் அப்படின்றது அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். அதனால் ஒன்றும் பயப்படாதீங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஸ்லோவாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் இதை கற்றுக்கிட்டு அழகாக அந்த நெக் பார்ட்டுக்கெலாம் நீங்கள் டிசைன் பண்ணலாம். அதனால தான் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டிச் உங்களுக்கு போட்டு காட்டிட்டு அதுக்கப்புறம் நெக்கில் நான் போடலான்னு ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். லைனில் கொஞ்சம் கீழே இறக்கி நான் எடுக்கிறேன். ஓகே, எடுத்துகிட்டு லைன் ஃபுல்லாக லாஸ்ட் அந்த ட்ரா பண்ணியிருக்கேன்ல அந்த எட்ஜ் வரைக்கும் கொண்டு போகாமல் கொஞ்சம் முன்னாடி, இப்போ இங்கேருந்து இங்கே இந்த லாஸ்ட் எடுக்காமல் கொஞ்சம் முன்னாடி இங்கே ஒரு செயின் போடுறேன். மெதுவாக பாருங்கள், போட்டுட்டு இதுக்கு ஒரு லாக் பண்ணுறேன். அவ்வளோதான். அப்படியே ரிவர்ஸில் கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு ஏற்கனவே நம்ம குத்தி எடுத்தோம் இல்லையா, அங்கே குத்தாமல் இங்கே குத்தக்கூடாது, இதுக்கு கீழே. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு லாக். அவ்வளோதான். திருப்பி மேலே கொண்டு போகிறேன். போட்ட அதே இடத்துல ஒரு செயின் போட்டு போட்டோம்ல லாக்கு, அதே மாதிரி அந்த இடத்துல லாக். அந்த கரெக்டாக நம்ம செயின் என்ன அளவு போடுறோமோ அதே மாதிரி போடுங்க. திருப்பி கீழே கொண்டு வர்றப்ப இப்போ நான் போட்டதுக்கு கீழே, புரியுதா? அடுத்தடுத்து கீழே தான் குத்தணும், ஒரே இடத்துல குத்தக்கூடாது. நம்ம லீஃப் ஸ்டிச்செலாம் ஒரே இடத்துல குத்துவோம், இது கீழே. லாக் அதுக்கப்புறம் அதுக்கு கீழே. இப்போ லெஃப்ட் அதே மாதிரி மேலே எங்கே நம்ம குத்துகிறோமோ அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலாகவே லெஃப்டில் குத்தணும். குத்திட்டு லாக் அதே மாதிரி மேலே எங்கே போடுறோமோ அதுக்கு மேலே, அதாவது ஒரே மேலே மட்டம் ஒரே மாதிரி இருக்கணும். கீழே குத்துறப்போ மட்டும் கொஞ்சம் இறக்கி இப்போ இறக்கி குத்துறேன். குத்திட்டு அதுக்கு ஒரு லாக், புரியுதா? அதே மாதிரி இப்போ ரைட் சைடு எங்கே நம்ம குத்துனோமோ அதே இடத்துல தான் அதுக்கு மேலே லாக். சரியா? அவ்வளோதான். பாருங்கள், திருப்பி கொண்டு வர்றேன், கீழே குத்துறேன். ஏற்கனவே இருக்கிற ஸ்டிச்சுக்கு கொஞ்சம் கீழே குத்திட்டு அது லாக்கு, அதுக்கப்புறம் கீழே. இப்போ லெஃப்ட்டு அதே மாதிரி ஒரே இடத்துல தான், அதே இடத்துல குத்திட்டு அதுக்கு லாக் அதுக்கு மேலே குத்துறது ஒரே அளவாக இருக்கணும். இப்போ குத்தியாச்சு, இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ 5 தடவை பண்ணியிருக்கோம். 5, 7 அந்த மாதிரி நம்ம எத்தனை டைம்ஸ் வேணுமோ பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ லாக் போட்டு நிற்கிது இல்லையா, இப்போ இதை என்ன செய்யலாம் அப்படின்னா, இதை அப்படியே இந்த செயினை இந்த நூல் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே ரைட் சைடு நம்ம கொண்டு வரணும். அந்த மேலே தலைப்பகுதி இருக்கு இல்லையா, அதை பாருங்கள், திருப்பி போட்டு காட்டுறேன். கொஞ்சம் சிக்காயிருக்கு. இப்போ போட்டுட்டேன், லாக் ஆயிடுச்சு. சரியா? இப்போ லாக் பண்ணிவிட்டு இதை அந்த மேலே நம்ம போட்டோம் இல்லையா, இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுற மாதிரி அந்த குத்தி எடுத்த ஹோல்ஸ்லாம் தெரியுது இல்லையா, அது தெரியாத மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி கொண்டு அந்த எட்ஜில் ஒரு செயின் போடுறோம். போட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு லாக் கீழே. சரியா? இந்த மாதிரி எட்ஜில் கொண்டு வந்துட்டு பக்கத்துலேயே ஒரு லாக் போட்டு திருப்பி எகைன் கீழே, ஏற்கனவே போட்டதோடு போடக்கூடாது, அதுக்கு கீழே ஒரு செயின் போட்டுட்டு ஒரு லாக். இவ்வளோ தாங்க. இதை தான் பண்ண போகிறோம். இப்போ இதை பண்ணிட்டோம் இல்லையா, இதுக்கப்புறம் பண்ணுறது இவ்வளோ கஷ்டம் வராது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் தான் இந்த மாதிரி. ஃபினிஷிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ நான் ஒரு லைன் போட்டிருக்கேன் இல்லையா, உங்களுக்கு நான் பென்சிலில் வரைஞ்சி காட்டுறேன். இப்போ இங்கேருந்து எடுக்கிறோம், என்ன பண்ணுறோம், எடுத்துகிட்டு இதை அப்படியே மேலே குத்துறோம். சரியா? இங்கே ஒரு செயின் போடுறோம், அதாவது இங்கேருந்து இங்கே போடுறோம். அதுக்கப்புறம் லாக் பண்ணுவோம். ஓகேவா? இங்கே லாக் பண்ணுறோம்.
அடுத்தது இங்கே, அதாவது இங்கேருந்து எடுக்கிறோம், இங்கே குத்துறோம், அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு லாக் பண்ணுறோம். உங்களுக்கு நான் ட்ரா பண்ணியே காட்டுறேன், லைன் மாதிரி போட்டு, அப்போ தான் இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். இருங்க. இப்போ இங்கேருந்து எடுத்து அடுத்தடுத்து கீழே தான் நம்ம போடணும். அதனால தான் கீழே குட்டி குட்டியாக இந்த இவ்வளோ தான் கேப் இருக்கணும். சரியா? ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கிறது இங்கேருந்து ஒரு லைனு இங்கே போட்டுறோம். இதுக்கு லாக் இங்கே. ஓகேவா? இது ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு. அதுக்கப்புறம் கீழே கொண்டு வர்றோம். இங்கே ஒரு லாக்கு. அடுத்து மேலே கொண்டு போகிறோம். திருப்பி ஒரு செயின் போடுறோம். இது ரெண்டாவது. மேலே கொண்டு போனோம். ஃபஸ்ட்டு ஒன்று அது. அடுத்து மேலே கொண்டு போய் இதுக்கு ஒரு லாக். திருப்பி கீழே கொண்டு வர்றோம். கொண்டு வந்து இது 4வது. 1 2 3 4. திருப்பி இங்கே லெஃப்ட்டு கொண்டு போகிறோம். இங்கே ஒரு செயின் போடுறோம். அப்புறம் லாக் பண்ணுறோம். இது 5வது. திருப்பி அதை கீழே கொண்டு வர்றோம். அதுக்கு கீழே ஒவ்வொரு தடையும் நம்ம கீழே கொண்டு வர்றப்ப அடுத்தடுத்து கொண்டு போகணும். சரியா? இது 6வது. திருப்பி இங்கேருந்து மறுபடியும் ரைட் சைடு கொண்டு போகணும். ரைட்டு லெஃப்ட்டு. ஸோ ரைட் சைடு கொண்டு போகிறோம், செயின் போடுறோம், இங்கே லாக் போடுறோம். இது 7வது. திருப்பி கீழே கொண்டு வரோம். அதுக்கு கீழே ஒரு செயின் போடுறோம், அதுக்கு லாக் போடுறோம். திருப்பி இந்த சைடு கொண்டு போடுறோம், ஒரு செயின் போட்டு இதுக்கு ஒரு லாக் போட்டு இது 8. அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதை இப்படி கொண்டு வந்துடுறோம். கொண்டு வந்து இங்கே இந்த மாதிரி கொண்டு வந்தோம் இல்லையா, கொண்டு வந்து ஒரு செயின் போட்டு இதுக்கு ஒரு லாக். நெக்ஸ்ட்டு அகைன் இங்கே கொண்டு வந்துட்டு மறுபடியும் இப்போ நிப்பாட்டி வச்சுருக்கேன் ஒரு செயின் போட்டு. புரியுதா? இப்போ பண்ண போகிறது இன்னும் ரொம்ப ஈஸியானது. ஸ்டார்டிங் தான் இந்த வி ஷேப் நமக்கு வரணும். அந்த வி ஷேப் வர்றதுக்கு தான் இந்த இது. நமக்கு என்ன அளவு வேணுமோ அந்த அளவு வி. இப்போ நான் 5 பெட்டல் போட்டிருக்கேன். 5 பெட்டல்னால் இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2, நடுவில் 1 எடுத்தோம். 5 ஆச்சா? இன்னும் இது கொஞ்சம் உங்களுக்கு திக்காக வேணும்னா 7 போட்டுக்கலாம். அந்த மாதிரி நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நடுவில் கொஞ்சம் இறக்கி இந்த மாதிரி ஒரு லாங் செயின், ஒரு ஷார்ட் செயின், அதாவது லாக் போட்டு திருப்பி இங்கே ரைட் சைடில் கொண்டு வந்திருக்கேன். கொண்டு வந்து அதுக்கு ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கு ஒரு லாக் குட்டியாக பக்கத்துலேயே. இந்த லாக் வந்து கீழேயும் போடலாம், மேலேயும் போடலாம். இப்போ எகைன் கீழே ஒரு செயின், அதுக்கு ஒரு லாக். திருப்பி கொண்டு போகிறேன் மேலே, கொஞ்சம் கீழே போட்டதுக்கும் கொஞ்சம் கீழே ஒரு செயின் போட்டு அதுக்கு ஒரு லாக். எகைன் ரைட் சைடு அந்த எட்ஜில் மறுபடியும் ஒரு செயின் போடுறேன், அதுக்கு ஒரு லாக் பக்கத்துலேயே போட்டு திருப்பி கீழே வர்றப்ப அதுக்கு கீழே ஏற்கனவே குத்துனதுக்கு விட கொஞ்சம் இறக்கி அதுக்கு ஒரு லாக் கீழே இறக்கி. அவ்வளோதான். திருப்பி இதுதான் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு தான். அவ்வளோதான். பாருங்கள், திருப்பி கீழே அதே தான். மேலே 2 செயின் லாக்கு, எகைன் கீழே இதே தான் ஃபுல்லாக. புரியுதா உங்களுக்கு? இது வந்து நெக்கில் வந்து நம்ம வந்து லோடிங் பண்ணுற மாதிரி இந்த டிசைனும் பண்ணி நம்ம நெக் பார்ட்டை ஃபில்லிங் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் இது. வெறும் சில்க் த்ரெட் வச்சே நம்ம இதை பண்ணலாம். இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் பீடு ஒர்க்கு, ஸ்டோன்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணலாம். அது வந்து அடுத்து நம்ம க்ரியேட்டிவிட்டி தான். நான் உங்களுக்கு அடுத்து நெக்லைன் போடுறப்ப பீடு அட்டாச் பண்ணுறது எப்படின்றதும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது ஜஸ்ட்டு சில்க் த்ரெட்டில் மட்டும்தான் இதை போடுறோம். ஃபுல்லாக அவ்வளோதான். ஒரே தான். சேமாக எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ட்ரெயின் மாதிரி இருக்கும் இந்த இது. நல்லாயிருக்கும் இந்த செயின் வந்து. அவ்வளோதான். ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம கீழே கொண்டு வந்துட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம போட்டுட்டு ஒரு லாக் போட்டு நம்ம முடிச்சுக்கிறோம். அவ்வளோதான். கீழே இப்போ முடியுது இல்லையா? இந்த முடிகிற இடத்துல ஒரு செயின் போட்டு அதுக்கு ஒரு லாக் போட்டுட்டு எகைன் எப்பயும் போடுற மாதிரி லாக் போட்டு நம்ம இங்கே முடிச்சுக்கிறோம். அவ்வளோதான். இப்போ இதுதான் சோட்டி ஸ்டிச் இது பேர். ரொம்ப அழகான ஸ்டிச்சு, ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு. ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆன மாதிரி இருக்கும். வீடியோவை மெதுவாக ஜூம் பண்ணி வச்சு பாருங்கள். நான் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்றத நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ இதை வந்து நெக்கில் எப்படி அப்ளை பண்ணலான்னு காட்டுறேன். இப்போ இந்த நெக்கு ஆல்ரெடி நான் வந்து பாருங்கள் ஒரு 2 லைன் சரி, சுகர் பீடு, அப்புறம் 4mm பீட் கொடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி
இது பக்கத்தில் ஒரு குட்டி லைன் இங்கே போட்டிருக்கேன். இந்த லைனில் தான் இப்போ வந்து இந்த சோட்டி ஸ்டிச் வந்து எப்படி போடலான்னு பார்ப்போம். நம்ம வந்து ஸ்டெம் ஸ்டிச் யூஸ் பண்ணலாம், லோடிங் யூஸ் பண்ணுவோம், இல்லைனா 2 லைன் நார்மல் செயின் போடுவோம் சில்க் த்ரெட்டில். அந்த மாதிரி இடத்துல வந்து கொஞ்சம் ஒல்லியாக தான் காட்டும். லோடிங் பண்ணால் மட்டும்தான் கொஞ்சம் திக்காக இருக்கும். எம்போஸ் லோடிங் பண்ணால் இன்னும் அழகாக இருக்கும். இது அதே மாதிரி தான். எம்போஸ்லாம் எதுவும் பண்ணாமல் நார்மலாகவே இப்போ இதை வச்சு நம்ம இப்போ நான் உங்களுக்கு சோட்டி ஸ்டிச் சொல்லி கொடுத்த மாதிரியே நான் பண்ணுறேன். ஆனால் அந்த மேலே அந்த பார் நம்ம க்ளோஸ் பண்ணுற மாதிரி பண்ணோம் இல்லையா, அதுக்கு மட்டும்தான் நான் பீட் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ ஸ்டார்டிங்கில் எப்படி பண்ணேன் பாருங்கள், அதே மாதிரி தான். மேலேருந்து குத்தி கீழே எடுத்து அதுக்கு ஒரு லாக் போடுறேன். திருப்பி எகைன் மேலே கொண்டு போகிறேன். கொண்டு போயிட்டு அதுக்கு ஒரு லாக் போடுறேன். மேலே குத்துகிற இடம் வந்து ஒரே இடத்துல குத்தணும். கீழே குத்துறப்போ மட்டும்தான் கொஞ்சம் இறக்கி நம்ம அப்படியே அந்த செயினை வந்து இந்த ஸ்டிச்சை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். அந்த வி மாதிரி ஸ்டார்ட் பண்ணதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அதுக்காக தான் கீழே கொண்டு போகிற செயின் வந்து அடுத்தடுத்து குத்துறப்போ வந்து கொஞ்சம் இறக்கி குத்துறோம். செயினும் இறக்கி குத்தணும். அதுக்கப்புறம் லாக்கும் இறக்கி நம்ம லாக் பண்ணுறோம். அப்படி பண்ணுறப்ப தான் அதனுடைய கண்டினியூஷன் கரெக்டாக வருது. இந்த மாதிரி இப்போ லெஃப்ட்லேயும் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு லாக் போட்டுக்கிறேன். திருப்பி ரைட்டில். இப்போ இந்த நெக்கோட டிசைன் வந்து குட்டி டிசைன். ஸோ 5 பெட்டாலே நமக்கு போதும். கொஞ்சம் ப்ராடாக வேணும், நமக்கு வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக வேணும் அப்படின்னா இது வந்து மேக்ஸிமம் எவ்வளோன்னா ஒரு 1/2 இன்ச்சு அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன் இந்த டிசைனு. இதை அப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், இப்போ முடிஞ்சிருச்சு. இந்த பாரில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 3 சுகர் பீட் எடுத்திருக்கேன். ஓகே. இந்த பாரை வந்து அதாவது இந்த ரைட் சைட்லேருந்து நம்ம லெஃப்ட்லேருந்து ரைட்டில் கொண்டு வரோம் இல்லையா, இந்த இடத்துல மட்டும் இந்த செயினுக்கு நான் வந்து சுகர் பீடு இப்படி கொடுத்துட்டு இங்கே வந்து ஒரு லாக் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணுறப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஜடையில் வந்து அலங்காரம் பண்ணுவோம் இல்லையா, ஜடை போட்டதுக்கப்புறம் அந்த மாதிரி ஃபினிஷிங் இது கிடைக்கும். இப்போ இந்த செயின் மறுபடியும் எப்பயும் போல் நம்ம வந்து கண்டினியூ பண்ண வேண்டியதான். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். மேலே அந்த ஃபினிஷிங் பண்ணுற இடத்துல மட்டும்தான் சுகர் பீட் நான் கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி திருப்பி இப்போ இந்த இடத்துல நம்ம வர்றப்ப 3 பீடு. நீங்கள் இதுக்கு கட்டானா பீடும் வைக்கலாம், இல்லைனா குட்டி குட்டியாக ஜர்தோசியை கட் பண்ணியும் வைக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் லாக் பண்ணுறது வந்து இது வந்து கொஞ்சம் சிக்கலாகுது. ஏன்னா சில்க் த்ரெட்லேயே பண்ணுறோம் இல்லையா, நம்ம நார்மலாக இந்த மாதிரி பீடு ஒர்க் எல்லாமே சூயிங் த்ரெட்டில் பண்ணுவோம். அது வந்து ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இது சில்க் த்ரெட்னால ஒரு த்ரெட்டு உள்ளே போய்க்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். சில்க் த்ரெட்டில் பண்ணுறப்ப கொஞ்சம் அந்த சிக்காகும். அதனால் மெதுவாக பண்ணுங்கள். இன்னொன்று, இந்த இதுக்கு நம்ம போடுற லாக் வந்து கீழேயும் போடலாம், இல்லை மேலேயும் போடலாம். அது நம்ம இஷ்டம்தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலே போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். கீழே போகிறப்ப இந்த மாதிரி பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக கிராஸாக வந்த மாதிரி வரும். மேலே லாக் போட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்லா வரும். கரெக்டாக நேராக நிற்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் அடுத்தடுத்து உங்களுக்கு நான் மேலேயும் போட்டு காட்டுறேன் லாக்கு. அது பாருங்கள், நேராக உங்களுக்கு நிற்கிற மாதிரி இருக்கும். 2 பீடு இல்லை 3 பீடு, உங்களுக்கு இந்த இடத்துக்கே எத்தனை பீடு தேவைப்படுதோ அந்த சின்ன பாருக்கு மட்டும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மறுபடியும் சில்க் த்ரெட்டு சிக்காகுது. அதாவது ஒரு த்ரெட்டு உள்ளே போய்க்குது. அவ்வளோதான். இப்போ நான் லாக் மேலே பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், நேராக வந்திருக்கு. நம்ம 2வது போட்டது பாருங்கள், கொஞ்சம் கீழே இறங்குன மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா லாக் கீழே போகிறனால. நீங்கள் லாக்கு மேலே போட்டிங்கன்னா கரெக்டாக நேராக நிற்கும். இந்த மாதிரி ஓகே. இந்த மாதிரி நீங்கள் மேலே போடுங்க. அவ்வளோதான்ப்பா. இதை தான் ரிப்பீட்டடாக நம்ம பண்ண போகிறோம். இதை பண்ணுறப்ப நமக்கு அந்த நெக் டிசைன் பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக இருக்கும் பாருங்களேன். உங்களுக்கு யாராவது ரொம்ப சிம்பிளாக எனக்கு வந்து ரொம்ப டக்குன்னு எனக்கு செஞ்சு கொடுக்குற மாதிரி டிசைன் வேணும், ஆனால் கிராண்டாகவும் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா, அதுக்கு இந்த டிசைன் ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு ஒர்க் வைஸ் பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியான ஒர்க் இது. சில்க் த்ரெட்லையும் அந்த கலரும் வந்துடுது. ஸோ நம்ம பீடு ஒர்க்கும் பண்ணிடுறோம். ரெண்டுமே நமக்கு அந்த வர்றப்ப அதனுடைய ஃபினிஷிங்கே அழகாக இருக்கும். ஜடை மேலே டிசைன் பண்ண மாதிரி இருக்கும். ஃபுல்ஃபில்லாக நல்லா கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. திருப்பி மறுபடியும் ஒரு லைன் வந்து நான் வந்து 4mm பீட் கொடுத்துட்டேன்.
அதே மாதிரி சுகர் பீடும் கொடுத்துட்டேன். இப்போ இந்த சைடும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இன்னும் பெருசாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். வேறு வேறு டிசைனும் நீங்கள் பண்ணிக்கலாம். இதோடைய அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சஸுக்கும் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இங்கே பாருங்கள், 1/2க்கு கொஞ்சம் அதிகமாக 1 பாயிண்ட் அதிகமாக தான் இருக்குது. நீங்கள் 1 இன்ச் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து அப்படியே நல்லா பட்டையாக அழகாக வேறு ஏதாவது ஒரு டிசைன் போட்டு இன்னும் கொஞ்சம் பீட் ஒர்க்லாம் பண்ணிங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது சிம்பிளான டிசைனு, அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணலாம். ஓகே, நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.